2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சியினரும் தீவிரமான ஏற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் எடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு கட்சியினரும் மக்களை சந்திப்பதிலும் பரப்புரை பயணங்களிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் எனும் பெயரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை கடந்த வாரம் சனிக்கிழமை தொடங்கி மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக கடந்த சனிக்கிழமையன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என 3 மாவட்டங்களில் பரப்புரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திருச்சி மற்றும் அரியலூர் என 2 மாவட்டங்களில் மட்டுமே பரப்புரை மேற்கொள்ள முடிந்தது. பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள முடியாமல் போனதற்கு தொண்டர்களிடம் வருத்தம் தெரிவித்து அறிக்கையையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜயின் 2ஆம் கட்ட பரப்புரை இன்று நடக்கிறது. சுற்றுப்பயண திட்டத்தை மாற்றியமைத்து ஒரு நாளில் 3 மாவட்டங்கள் வேண்டாம் என்றும் 2 மாவட்டங்களுக்கு மட்டும் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் பரப்புரை நடைபெற இருக்கிறது. தற்போது நாகையில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் இடத்தை நோக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். முன்னதாக 7 இடங்களில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் பரப்புரை நடத்துவதற்கு புத்தூர் ரவுண்டானா அருகே காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. மேலும் புத்தூர் அண்ணாசிலை அருகே விஜய் உரையாட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பரப்புரை நடக்க இருக்கும் இடத்தை நோக்கி வர வர அந்த பரப்புரை வாகனத்தின் வேகம் குறைவதையும் நாம் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கியிருந்தது. அந்த நிபந்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் முன்னதாகவே வெளியாகியிருந்தன. சுமார் 11 to 12 மணிக்குள் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 12:30 மணிக்கு அவரின் வாகனம் தற்போது பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாகையில் பரப்புரையை முடித்த பின்னர் பிற்பகல் திருவாரூரில் மாலை 3 மணிக்கு விஜய் பேச இருக்கிறார் என்ற தகவலும் முன்னதாக வெளியாகியிருந்தது. திரு சாமிநாதன், நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பில் வேறு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு தேர்தலை முன்னிட்டு? தேர்தலை முன்னிட்டு முன்னாடியே சொன்னதை கொண்டுதான் பூத் கமிட்டி அமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தணும். பூத் கமிட்டியில உறுப்பினர்கள் சேர்க்கை மட்டுமே பூத் கமிட்டி கிடையாது. திமுக அதிமுகவுக்கு இணையாக அவர்களால் களமாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக அவர்களை மாத்துறது, அது ஒரு பயிற்சி வகுப்புகளால் மட்டுமே அது கைகூடிராது. அது ஒரு அனுபவம் சார்ந்த செறிவோடு கொண்டது. ஸோ அப்போ அந்த பூத் கமிட்டியை இன்னமும் பலப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கத்துல உள்ளூர் பிரச்சனைகளுக்காக களமாடுறது. இன்னைக்கு ஒரு கிராமம் இருக்கு, ஒரு பேரூராட்சி இருக்கு, உள்கட்டமைப்புகள் நம்ம சொல்றோம்ல, ஒரு சாதாரண வார்டுக்கு மேல ஒரு கிராம ஊராட்சி, ஊராட்சிக்கு மேல பேரூராட்சி, அதுக்கு மேல நகராட்சி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா தெரியும். அவர்கள் கொடநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க போயஸ்காடல்ல இருந்தாலும் சரி, அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல, அல்லது மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்கல்ல, டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம். அப்படித்தான் எதிர்கட்சி அரசியலை நீர்த்து போகாம ரொம்ப வலுவா கொண்டு போக முடியும். அப்பதான் மக்கள் நம்மளோட ஐக்கியமாவாங்க. இல்லைன்னா அது என்ன ஆகும்னா, ஒரு போராட்டம் செய்யாமல், மக்களுக்கான குரலை ஓங்கி ஒலிக்காமல், நம்ம ஒரு கவர்ச்சி அரசியலோ அல்லது ஒரு கள அரசியலே இல்லாம நம்ம ஒரு அவ்வப்போது வாரத்திற்கு ஒரு முறை விஜய் அரசியலாக மட்டுமே வந்தால் அந்த விஜய் அரசியலை பின்னுக்கு தள்ளிடும். ஸோ அப்போ அனைத்து தரப்பு மக்களுடைய ஓட்டை வாங்கணும்ல. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள் மட்டுமே வைத்து தேர்தலை சந்தித்தா 10 முதல் 13, 14% எடுக்கலாம். அது எடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 10% குறையாம எடுக்கலாம். ஆனால் வெகு மக்களுடைய ஓட்டை ஈர்க்கணும். வெகு மக்களுடைய ஓட்டை ஈர்ப்பதற்கு பூத் கமிட்டிகள்ல பலம் பொருந்தியவர்கள் பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களா இருக்கணும். இன்னொன்னு, உள்ளூர்ல அறிமுகம் வேணும்ல. நீங்க இன்னைக்கு திமுக அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கடைக்கோடி கன்னியாகுமரியில சொன்னா அதிமுக அப்படின்னா தலவாய் சுந்தரம் சொல்லிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம்னா மனோ தங்கராஜ், சுரேஷ் ராஜன் 2-3 பேரை சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி அறிமுகமான நபர்கள் முதல்ல இருக்கணும். மாவட்ட செயலாளர்களா எல்லாவற்றுக்குமே விஜய் தான் முகமாக இருக்கிறார். விஜயே பேசுறார். ஈரோடு கிழக்கா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, திருச்சியா இருந்தாலும், திருநெல்வேலியா இருந்தாலும் நான் தான் வேட்பாளருங்கிறார். பட் களம் அப்படி இல்லை.